கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 157ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, பாடுகள் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் இடம் தேவ மகிமை. பாடுகள் நமக்கு கற்றுத்தருவது என்ன? பாடுகள் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? அது நமக்கு தேவ நாமம் மகிமைக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த அடையாளம், பாடுகளின் அடையாளம், இந்த காரியத்திலே நாம் நிச்சயமாக வெற்றி அடைய போகிறோம். நமக்கு அது மகிமையை கொண்டு வரும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவருடைய நாம மகிமைக்காக நம்மை சிறந்த கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு என்று நாம் நினைப்பதை விட்டுவிட்டு சோதனை காலத்திலே தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த சோதனை காலம் நாம் கர்த்தரை அதிகமாய் தேடக்கூடிய காலம் என்பதை புரிந்து கொண்டு அந்த நேரத்திலே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்திலே நாம் முறையிட வேண்டும், அவரோடு பேச வேண்டும். அப்பொழுது அது எந்த விதமான மகிமையை நமக்கு கொண்டு வந்து தரும் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இப்பொழுதும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை எல்லாம் தேவ நாமம் மகிமையை அடைய போகிற கருவிகள் என்று விசுவாசித்து அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சுமந்து கொண்டு வருகிற பாடுகள் எல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக கருவிகளாக நீர் பயன்படுத்துகிறீர். இந்த பாடுகளை சகிக்க எங்களுக்கு பலனையும் தந்து எங்களை தைரியப்படுத்துகிறீர், உற்சாகப்படுத்துகிறீர். எல்லா பாடுகளையும் மகிமையாக நிச்சயமாக மாற்றி தருவீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். God bless you.